அதாவது நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சுகர் எடுத்துக்கக்கூடாது, சுகரில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் வெள்ளைச்சீனி எடுத்துக்கூடாது, சோறு எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால் நான் கட்டுப்பாடாக இருக்கும், என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, சோத்தை பார்த்தா சாப்பிட்ணும் தான் தோணுது, இந்த டீ காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியல, அதனால் சாப்பிட்டு நான் ஒரு மாத்திரையை போட்டுக்கிறேன், இது எத்தனை நாளைக்கோ தெரில, இந்த மாதிரி மாத்திரை போட்டால் கிட்னி வேறு ஃபெயிலியர் ஆகுன்றாங்க, என்ன பண்ணுறது, என்னால் சோத்தை சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்றாங்களா? அதுக்கு அற்புதமான வழி இருக்குது. எல்லாத்துக்கும் விதிமுறை இருக்குது. நீங்கள் வந்து உணவில் நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணுமா? இப்போ வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, பேக்கரி உணவுகளை சாப்பிடக்கூடாது, மைதா உணவு பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, அது உடம்பு கேடு. ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியலையா? அப்போ அதுக்கு ஒரு வழி இருக்குது. உடல் உழைக்கணும். உடல் உழைச்சாதான் நீங்கள் நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள். நடைப்பயிற்சி பண்ணால் தான், நல்ல உடல் உழைச்சாதான், உடற்பயிற்சியில் ஈடுபட்டால்தான், உடலில் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் உடம்புல ஒரு வலி இருந்தால் தான் உங்களால் ஒரு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்க முடியும். எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை சாப்பிடாமல் இருப்பீங்க. உடல் உழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சோம்பேறியாக எந்த உடல் உழைப்பிலும் ஈடுபடலை, உடற்பயிற்சி எதையுமே செய்யலை, நடைப்பயிற்சியும் செய்யலை அப்படின்னா, உடம்புல ஒரு வலியுமே இல்லை அப்படின்னா உங்களால் கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாகவே இருக்க முடியாது. சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணுமா? எதுக்கு இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் நடக்கிறாங்க? ஏன்னா அவங்க உணவுலையும் கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போ அவங்க நடந்தால் தான், வாக்கிங் போனால் தான் அவங்களால சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்க முடியும். ஆனால் அது அவங்க தெரிஞ்சு செய்யலை. இப்படி ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்கல. இயல்பாகவே அது நடக்குது. அங்கே இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிற ஒரு சர்க்கரை நோயாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சால் தான் அவங்க வீட்டுக்கு வந்தால் டீ காஃபி குடிக்கக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூடாது, இந்த கட்டுப்பாடுகளை அவர்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியும். உணவில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக அதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கணும். எனக்கு கஷ்டமாகவே இருக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுன்னா அது என்னால் அதை கடைபிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸிப்பா, அந்த மாதிரி நிலையில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப அது தடுமாற்றமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். டீ குடிக்காமல் அதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும், இன்றைக்கி மட்டும் சாப்பிட்ருவோம், இன்றைக்கி மட்டும் குடிச்சிருவோம், இன்றைக்கி மட்டும் பிரியாணி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு கட்டுப்பாடை மீறுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் மீறுறாங்க? ஏன் அவங்களால உறுதியாக இருக்க முடியல? அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. நம்ம இவ்வளோ பலவீனமாக இருக்குமே, இந்த மாதிரி சோத்தை பார்த்துக்கிட்டு நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல, சாப்பிட்டா சுகர் அதிகமாகுது, எத்தனை நாளைக்கு இது தாங்குமோ தெரியல, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டோம் போலுக்கு, ஆனால் வாழணுங்கிற ஆசை இருக்குது. அப்போ வாழணுங்கிற ஆசை இருக்குன்னா உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும், உறுதியாக இருக்கணும், தடுமாற்றமே இருக்கக்கூடாது. டீ வேண்டானா வேண்டாம், இந்த வெள்ளைச்சீனி வேண்டானா வேண்டாம், பரோட்டா வேண்டானா வேண்டாம், பிரியாணி வேண்டானா வேண்டாம், சோறு பூரி பொங்கல் தோசை வேண்டானா வேண்டாம், அதில் நான் அவ்வளோ உறுதியாக இருக்கணுமா? ஒன்றும் இல்லை. உடற்பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள். டெய்லி 2 கிலோமீட்டர், காலையில் 2 கிலோமீட்டர், சாயந்தரம் 2 கிலோமீட்டர், அப்புறம் ஜிம்மில் போய் ஒரு 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் வந்து துணி துவைக்கிற வேலை எதாக இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி கேன் தூக்குறது, வீட்டில் ஏதாவது அந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வேலையை பண்ணணும். ஒரு ஓட்டமும் நடைமும் இருக்கணும். ஒரு கடைக்கு போகிறீங்களா, ஓடுங்க, கொஞ்சம் தூரம் ஓடுங்க, அப்புறம் நடங்க, அப்புறம் ஓடுங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிருங்க. உங்களுக்கு அப்புறம் பாருங்கள், எதை சாப்பிடக்கூடாதோ அதில் உறுதியாக இருப்பீங்க. சோறு சாப்பிடக்கூடாதுன்னா சோறு சாப்பிடக்கூடாது, அவ்வளோ உறுதியாக இருப்பீங்க. ஆக மன உறுதி இருக்குல்ல, ஒரு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான மன உறுதியை உங்களுக்கு எது கொடுக்குன்னா உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இதுதான் உங்களுக்கு கொடுக்கும். விளையாடுங்க. டெய்லி நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணுமா? வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதா, பரோட்டா சாப்பிடக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அது போய் அந்த இடத்துல போய் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக இருக்காதீங்க. கடவுளே எனக்கு அந்த கட்டுப்பாட்டை கொடு, கடவுளே எனக்கு அந்த கட்டுப்பாட்டை கொடு, டீ காஃபி குடிக்கக்கூடாது, அந்த மன உறுதி எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் வந்து அது முன்னாடி போயிட்டு நிற்காதீங்க. அதுக்கு பதிலாக போய் 1/2 மணி நேரம் விளையாடுங்க. கடவுள்கிட்ட வேண்டாதீங்க, போய் வந்து 1/2 மணி நேரம் விளையாடுங்க. விளையாட்டு தான் கடவுள்னு நினச்சிக்கோங்க. டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு எப்போல்லாம் வருது, டான்ஸ் ஆடுங்க. அப்புறம் வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்யுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடலில் ஒரு வலி ஏற்படும். அந்த உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலையும் எங்கேயா போகணுமா, நடந்து போங்க, வேகமாக ஓட்டமும் நடையுமா ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழும்போது உங்கள் துணியை நீங்களே துவைங்க. உட்காந்து நிமிந்து அந்த அலசும்போது, துணியை அலசும்போது இடுப்பெல்லாம் வலிக்கும். அப்புறம் பாருங்கள் உங்கள் மன உறுதி எப்படி இருக்குன்ட்டு. எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மன உறுதி கிடைக்கும். மன உறுதிங்கிறது உடல் உழைப்பில் தான் கிடைக்கும். எப்படி இந்த மாடு புல்லை மட்டும் தான் திங்கணும் அப்படின்ட்டு 10 லட்சம் வருஷங்களாக அது புல்லை தான் தின்னுட்டு இருக்குது. அந்த மாடு இந்த பூமியில் எத்தனை வருஷமாக இருக்குது? 1 கோடி வருஷமாக இருக்குமா தெரில எனக்கு. ஆனால் அத்தனை வருஷமும் அது வந்து தனது உணவு புல்லு தான். என்றைக்கு அது ஒரு மீனை பிடிச்சி சாப்பிடல. ஏன் மாட்டுக்கு அந்த உறுதி எங்கேருந்து கிடைக்குது? ஏன்னா மாடு உடல் உழைக்கிறது, எங்கே போனால் நடந்து ஓடி மேயுது, கஷ்டப்பட்டு உழைச்சி, உடல் உழைப்பு தான் அதுக்கு.
அதனால தான் அந்த உறுதி. பிற உயிரினங்கள் அத்தனைக்கும், எறும்புகள் எல்லாவற்றுக்குள்ள ஒரு உறுதி இருக்குல்ல. பிற உயிரினங்களுக்கு பயங்கர மன உறுதி இருக்குல்ல, ஆனால் மனிதர்களுக்கு அது இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு உடல் உழைப்பு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஏன் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. அதான் கட்டுப்பாடாகவே இருக்க முடியல. எல்லா விஷயத்துலையுமே கட்டுப்பாடாக இருக்க முடியல. ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கணும்னா உடல் உழைப்பு வேணும். உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஒழுக்கமாக இருப்பாங்க, கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. உடலில் வலி இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து நிறைய பேர் வந்து நல்ல உடல் உழைக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, வந்து சரக்கு அடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒழுக்கமே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அவங்களாம் கூலி ஆட்கள், பிறர் சொல்லுகிற வேலையை செய்கிறவர்கள். பிறர் சொல்லலைன்னா செய்ய மாட்டாங்க. பிறருக்கு பயந்துக்கிட்டு உடல் உழைக்கிறாங்க. அது கிடையாது. சுயமாக ஒரு சுய பொறுப்போட ஒருத்தர் உடல் உழைக்கிறாங்க பாருங்கள். விளையாடுறது, உடற்பயிற்சி செய்கிறது, நடைப்பயிற்சி. யாருக்கும் பயந்துக்கிட்டு அவங்க ஒன்று நடைப்பயிற்சி செய்கிறாங்களா என்ன? யாராவது ஓனர் திட்டுவார்னா நடைப்பயிற்சி செய்கிறாங்க? உடற்பயிற்சி ஏன் செய்கிற? ஓனர் திட்டுவார், முதலாளி திட்டுவார்னா இல்லை. அவங்களா ஒரு சுய பொறுப்போடு நீங்கள் அந்த உடற்பயிற்சி செய்யும்போது, உடல் உழைப்பில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு மன உறுதியை தரும். மற்றபடி இந்த மூட்டை தூக்குறவங்க அல்லது கொளுத்து வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பிறருக்கு பயந்துக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த உடல் உழைப்பினால அவங்களுக்கு கட்டுப்பாட ஒழுக்கமாக வந்துடுது. சுயமாக ஒரு உடல் உழைப்பு என்பது மேலானது என புரிஞ்சுக்கிட்டு அந்த உடல் உழைப்பை பெற வேண்டும், நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு தண்ணி கேனை தூக்குற வேலையாக நான் தூக்குறேன், அதில் எனக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. மாடிப்படி ஏறுற வேலையா வேகமாக ஏறுங்க, அப்போ அதில் எனக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. இப்படி சுயமாக அந்த உடற்பயிற்சியோட உடல் உழைப்போட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது வரும். ஒழுக்கம் கட்டுப்பாடும் உடல் உழைப்பினால் தான் வரும். இன்றைக்கி ஏன் மனிதர்களிடம் ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உடல் உழைப்பு இல்லை. உழைக்காமலே முன்னேறணும், அப்போ தான் ஏமாத்துறாங்க, திருடுறாங்க. லஞ்சம் வாங்குறவங்கள பார்த்தீங்கன்னா உடல் உழைச்சிக்கிட மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறவங்க, திருடர்களை பாருங்கள், உழைக்கிறதுக்கு சங்கடப்பட்டு தானே அவங்க திருடுறாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பு தான் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும். நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னா உடல் உழைப்பில் ஈடுபடுங்கள். உணவில் கட்டுப்பாடு தானாக வரும். உடற்பயிற்சி செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிரியாணி பார்க்குறீங்க. சில டைமில் பார்த்தா சில டைமில் உறுதியாக இருக்குது, சில டைமில் பார்த்தா ஏதோ சோறை பார்த்தா சோறு சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வலி குறைஞ்சிருச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. அதனால தான் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த சோத்தை பார்த்தா சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஏன் தோணுதுன்னா அது ஒரு அறிகுறியாக நினச்சிக்கணும். உங்கள் உடம்புல உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு, உடலில் வலி குறைஞ்சி போச்சு. அதனால தான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவை போய் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அது ஒரு அறிகுறி. எப்பெல்லாம் நீங்கள் பலவீனமாகுதோ உங்கள் மனசு, எப்பெல்லாம் உங்கள் மனசு சோம்பேறித்தனத்தில் இருக்கோ அப்போல்லாம் போய் உடற்பயிற்சி பண்ணுங்கள். போய் நடைப்பயிற்சி பண்ணிட்டு வாங்க. 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க, 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு பலவீனப்படுத்தியதோ அதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தோணாது. அதனால் ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு. அது மாதிரி சிலர் தவறான உடலுறவுக்கு அடிமையாகி கிடப்பாங்க. அவங்களெல்லாம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ண முடியாது. தவறான உடலுறவு, கள்ள உறவுகள், இதில் ஆர்வமாக இருப்பாங்க. விபச்சாரம், இதிலெல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. கள்ள தொடர்பு, இவங்களெல்லாம் உடற்பயிற்சி, உடல் ஒழுக்கம், உடல் உழைப்பு, அதெல்லாம் முடியவே முடியாது. சோம்பேறி ஆகிடுவாங்க. இதெல்லாம் சோம்பேறி ஆகிக்கிறோம். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.